விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. என்னதான் கிராமிய நடனம் அதன் இயல்பை இழந்து விட்டது என்று சிலர் கூறினாலும் அது தனது இயல்பை இழக்கவில்லை என்பதை செந்தமிழ் பேசும் சென்னை மக்களே எங்கள் நடனத்தில் காணுங்கள். மரியாதை தெரியாத பசங்க பாஸ், என்னடா நீங்க ஒரு வணக்கம் கணக்கம் சொல்லி ஆரம்பிங்கடா. டே வணக்கம் வணக்கம் வணக்கம், நான் வாழும் பூமிக்கு வணக்கம். இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தா சாமிக்கு வணக்கம். குத்த வச்சு கூத்து பார்க்கும் உங்களுக்கு வணக்கம். உச்சியிலே வந்து பார்க்கும் நிலாவுக்கும் வணக்கம். பரம்பரை சொல்லி தந்த பாட்டுக்குந்தான் வணக்கம். நான் பறை கொட்ட தோல் தந்த மாட்டுக்குந்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தாண்டவ கோனே, ரத்தமெல்லாம் தீ பிடிக்கும் தாண்டவ கோனே. தப்படுத்தி அடிக்கையிலே தாண்டவ கோனே, நெத்தியிலே இடி இடிக்கும் தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. பாட்டு என்னும் சன்னல் வழி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவ கோனே. டேய் யாரா நீங்க இன்னும் அதெல்லாம் ஆடிட்டு இருக்கீங்க? அவன் தமிழ்நாட்டில் வெஸ்டர்னுக்கு மாறிட்டு ரேப்பு பாப்புன்னு கலக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் தமிழ்நாட்டில் தமிழன் அவன் நடனம் ஆடக்கூடாது ஐயா. நீங்க ஸ்டேஜில் ஆடிட்டு கீழே போனா ஒரு நாய் கூட மதிக்காது. தமிழ்நாட்டில் தமிழன் அவன் நடனத்தை ஆடக்கூடாதா? நீங்களே சொல்லுங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இன்னும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்றோன்னு? நம்மளாம் இப்படி இருக்கிறனால தாங்க எங்களை மாதிரி கலைஞர்களை யாருமே மதிக்கிறது இல்லை. என்ன நான் சொல்றது உண்மைதானே? டேய் நீங்க இன்னும் போகலையா? நீங்க ஆடினீங்களே அந்த பறை, அது இன்னும் 1 வருஷமோ 2 வருஷமோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லாரும் வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறிட்டாங்க, நீயும் மாறதாண்டா போற. ஹேய், அவன் அவங்க அம்மா அப்பாவை தூக்கி போடுறாங்கிறதுக்காக நீ உங்க அம்மா அப்பாவை தூக்கி போடுவியாடா? எது 1 வருஷமோ 2 வருஷமோவா? கடைசியா ஒரே ஒரு தமிழ உயிரோட இருக்க வரைக்கும் இந்த பறை ஒழிச்சுக்கிட்டே தான்டா இருக்கும். டேய் பாரு எங்க பறைய. பறை 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 பறை, விலங்கு விரட்ட பிறந்த பறை, கைவிலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை வெற்றி பறை, போர்கள் முடிக்கும் புனித பறை. வயிறு கட்டி கடலின் அலையை நிறுத்த முடியுமா? விரலை வெட்டி பறையின் இசையை ஒடுக்க முடியுமா? இது விடுதலை இசை, முதுநீர் கொள் இசை, வேட்டையாடி வாழ்ந்த எங்கள் மக்களின் இசை. என் பாட்டை முப்பாட்டங்களோட போய் சேர போறேன். இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு, அது இப்ப எனக்கு தெரியுது. கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா. பத்திரமா பாத்துக்குங்க என் பறைய. ஏன் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தாண்டவ கோனே, ஏன் தப்பு சத்தம் கேட்டிடுமா தாண்டவ கோனே. என்ன மன்னிச்சிருங்கடா. உங்களை மாதிரி தமிழர்கள் இருக்க வரைக்கும் நம்ம தமிழையும் நம்ம தமிழ் கலாச்சாரத்தையும் யாராலையும் அழிக்க முடியாதுடா. நாங்கள் இப்போ ஆடினது எவ்வளோ பேர்த்துக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோன்னு தெரியாதுங்க. ஆனால் இங்கே இருக்க யாரோ ஒரே ஒருத்தர் தமிழ் கலாச்சாரத்தை இனி பின்பற்றினாலும் அதுதாங்க எங்களோட உண்மையான வெற்றி. ஓகே சபரேஷ், எப்படி ஆடினீங்க? எப்படி ஆடினாரு? நல்லா ஆடணும். நல்லா ஆடினீங்க. உங்கள் சாங்கோட கான்செப்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன கான்செப்ட்? இந்த நம்ம தமிழ் கலாச்சாரம் அழிய போகக்கூடாது, அதை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு தான் கான்செப்ட். சூப்பர் கான்செப்ட். தமிழ் கலாச்சாரம் என்றைக்குமே அழியக்கூடாதுங்கிறது தான் உண்மை. பிரசன்னா மாஸ்டர் எப்படி இருந்துச்சு? பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ், நல்ல மெசேஜ். அதாவது என்ன தான் நம்ம அர்பனைஸ்டாக போனாலும்
நம்ம என்னதான் அட்வான்ஸ்டாக போனாலும் நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தா அதில் பாதி விஷயத்தை விட ஜாஸ்தி கண்டுபிடிச்சது செஞ்சது எல்லாமே தமிழன் தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டு பிரகாரம் நம்ம உரிமைக்காக சண்டை போட வேண்டியதாக இருக்குது, எல்லாமே வந்து கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நைஸ், நல்ல தாட், அதை கரெக்டாக கன்வே வேறு பண்ணீங்க. எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். ராஜேஷ், அந்த செகண்ட் ஹாஃபில் அவர் வந்து சொல்லிட்டு போனார்ல, உங்கள் இதுமாரி யாரும் பார்க்க மாட்டாங்கடான்ட்டு, அதுக்கப்புறம் அந்த போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் இமோஷனாக இருக்கணும். எக்ஸ்ப்ரெஷன், உங்கள் பாடி லாங்குவேஜ் வந்துட்டு எப்படின்னா அந்த வேதனை, அந்த பெயின், அந்த வலி தெரிஞ்சிருக்கும். அது தெரியாமல் போச்சு. அந்த வலியோடு ஆடி இருந்தீங்கன்னா, அதாவது என் கலாச்சாரத்தை வந்து நீங்கள் அழிக்கிற என்னோட இதை வந்து ஆட வேணான்னு சொல்கிறீங்க, அந்த இமோஷன் ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னா பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், குட் ஹவ் பீன் அ பிட் மோர் பெட்டர். கலா மாஸ்டர், இந்த சாங் எவ்வளவு வாட்டி பார்த்தாலும் எனக்கு மறக்க சதீஷ் முடியாது. ஞாபகம் தான். சதீஷ் ஞாபகம் சதீஷ் ஞாபகம் தான் வரும். நீ நல்லா பண்ண ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னோட டான்ஸ். நான் சொன்னேன்ல ஒவ்வொருத்தரோட இது, அதை மட்டும் நீ உன்னோட முகத்தில் எக்ஸ்பிரஷன்ஸ் வரணும். நீ அடுத்த வாட்டி வரும்போது அவனோட எக்ஸ்பிரஷன்ஸை கொண்டு வந்துரு. எக்ஸ்பிரஷன் மட்டும் நீ இந்த அழுதுகிட்டு பண்ணியிருந்த சூப்பர். ஓகே, அது மட்டும்தான். பட் டான்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ பர்ஃபெக்ட் டான்ஸர். ஓகே, சூப்பர். தேங்க்யூ மாஸ்டர். ஓகே, ஸோ கலா மாஸ்டர், இவங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்ன? ஃபுல் டைம் கொடுத்துருக்காங்க கலா மாஸ்டர். பிரசன்ன மாஸ்டர், உங்களோட ஸ்கோர்?